மிகவும் அறிவு கூர்மையோடு அவர் சொன்னார், நான் ஆங்கிலத்தில் எழுததான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை முன்வந்தேன். நான் ஆங்கிலத்தில் எழுததான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை முன்வந்தேன். நான் ஆங்கிலத்தில் எழுதுகிறேன். நீங்கள் வேண்டுமானால் இந்தியில் மொழிபெயர்க்கிற பொழுது அதை இந்தியில் மொழிபெயர்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். இந்தி, இந்து, இந்தியா என்கிற 3 வரையறைக்குள் இந்தியாவை ஒடுக்க நினைக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆட்சியை செய்கிறார்கள் என்று எனக்கு முன்னே பேசிய தோழர் மைனர் அவர்கள் சொன்னார். இந்திய அரசமைப்பு சட்டம் சுதந்திரம் கிடைத்து விட்டது. மாநிலங்கள் கிடையாது, ஒன்றியங்கள் கிடையாது, மாவட்டங்கள் கிடையாது. இந்த நாட்டை எப்படி நாம் நடத்த போகிறோம் என்கிற அரசு நிர்வாக அமைப்பு முறை கிடையாது. அவர் சொன்னார், இந்த நாடு மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற நாடு. நாம் இயற்றப்போகிற அரசமைப்பு சட்டம் மக்களை வழிநடத்துவதற்காக இயற்றப்பட போகிற அரசமைப்பு சட்டம். எனவே மக்களாகிய நாம் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்றுதான் தொடங்க வேண்டும் என்று சொன்னார். இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். சிறையில் இருக்கிறேன், சிறையின் திறவுகோல் என்னிடத்திலேயே இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே செல்லலாம், உள்ளே வரலாம் என்று சொன்னால் அந்த சிறையும் எனக்கு ஒரு அறையாகும். ஆனால் நான் ஒரு அறையில் இருக்கிறேன், அந்த அறையின் திறவுகோல் வேறு ஒருவரிடத்தில் இருப்பதாக சொன்னால் அந்த அறையும் எனக்கு ஒரு சிறையாகும். இந்தியாவின் விடுதலை சிறையை உடைத்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை நமக்கு கொடுத்த புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பால் அவர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கிற விடுதலை களம் நடத்தும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது. பாதுகாக்கப்படுகிறதா என்பது ஒரு கேள்வி. ஆனால் எதிர்மறையாக இந்த தலைப்பை கொடுத்து நேர்மறையாக இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த தோழர்கள் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தின்பால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இந்த தேசம் சுதந்திரம் அடைந்து விட்டது, இந்த தேசம் அடிமைப்பட்டு கிடந்தது, விடுதலை கிடைத்து விட்டது, டாக்டர் அம்பேத்கர் அவர்களே ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடினீர்களே, ஒட்டுமொத்த மக்களின் உரிமைகளுக்காக சட்டம் வாதாடினீர்களே, சுதந்திரம் கிடைத்து விட்டது, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று இந்த தேசம் சுதந்திரம் அடைந்தவுடன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள். அதேபோல் ஐயா பெரியார் அவர்களிடத்திலும் ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். தேசம் சுதந்திரம் அடைந்து விட்டது, இதை விட என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், நான் சுதந்திரம் அடைந்து விட்டது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த குளத்திற்கு விடுதலை வேண்டும் என்கிறீர்கள், ஆனால் இந்த குளத்தில் எம் மக்கள் குளிக்க முடியாது. நீங்கள் இந்த கிணற்றுக்கு விடுதலை வேண்டும் என்கிறீர்கள், ஆனால் இந்த கிணற்றில் எம் மக்கள் உயிர் போகும் தருணத்தில் கூட ஒரு வாய் தண்ணீர் அருந்த முடியாது. நீங்கள் இந்த சாலைக்கு விடுதலை வேண்டும் என்கிறீர்கள், ஆனால் இந்த சாலையில் எம் மக்களின் பிணங்கள் கூட செல்ல அனுமதி கிடையாது. முதலில் எங்களுக்கு சமூக விடுதலை கிடைக்கட்டும், பிறகு அரசியல் விடுதலையை பற்றி பேசுவோம் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன வார்த்தைகளின் வரிகளைத்தான் எனக்கு முன்னே பேசிய மாவட்ட செயலாளர் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசினார். பெரியார் அவரிடத்தில் கேட்டார்கள், சுதந்திரம் கிடைத்து விட்டதுதான், என்ன சுதந்திரம் கிடைத்து விட்டிருக்கிறது? இங்கே உயர்ந்த சாதியும் தாழ்ந்த சாதியும் சாலையிலே நடந்தால் ஒருங்கே நடக்க முடியாத சூழல் இருக்கிறது. அவனுக்கு தனி சுடுகாடு, இவனுக்கு தனி இடுகாடு என்று இருக்கிறது. இது எல்லாம் ஒரு சமூகமாக ஒரு ஒற்றுமையான சூழல் உருவாகுகிற பொழுதுதான் இந்த தேசம் விடுதலை அடைந்ததாக கருதுவேன் என்று பெரியார் அவர்கள் சொன்னார். இடதுசாரி பொது உடைமையாள சிந்தனையாளர்களும் அப்படித்தான் சொன்னார்கள். எனவே இந்திய அரசமைப்பு சட்டம் தொடங்கப்பட்ட பொழுது என்ன சூழலில் இருந்தது? இந்திய அரசமைப்பு சட்டம் தொடங்கப்படுவதற்கு முன்பு இந்தியா இந்தியாவாக இல்லை, இப்பொழுதும் இந்தியா இந்தியாவாக இல்லை, அது வேறு. ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டம் சுதந்திரம் கிடைத்து விட்டது, மாநிலங்கள் கிடையாது, ஒன்றியங்கள் கிடையாது, மாவட்டங்கள் கிடையாது, இந்த நாட்டை எப்படி நாம் நடத்த போகிறோம் என்கிற அரசு நிர்வாக அமைப்பு முறை கிடையாது. அரசு நிர்வாக அமைப்பு முறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும், அல்லது அரசும் மக்களுக்கான உரிமைகளில் வேறுபாடு நிகழ்கிற பொழுது, நெகிழ்வுத்தன்மை ஏற்படுகிற பொழுது, அரசாங்கம் ஒரு படி மேலே போய் குடிமக்களின் உரிமை பாதிக்கப்படுகிற பொழுது நீதித்துறை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அமைப்பு முறை கிடையாது. ஆனால் இந்த அமைப்பு முறையெல்லாம் 2 ஆண்டு காலம் 11 மாதம் 17 நாட்கள் தன் உடல் பொருள் ஆவியை உறுதியாக்கி
இந்திய அரசமைப்பு சட்டத்தை கொடுத்தார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதை உருவாக்குகிற பொழுது பாராளுமன்றத்திலே பல விவாதங்கள் நடைபெற்றன. தொடர்களை இந்திய அரசமைப்பு சட்டம் எப்படி தொடங்கப்பட வேண்டும் என்கிற விவாதம் வந்தது. எல்லோரும் சொன்னார்கள் கடவுளின் பெயரால் இந்திய அரசமைப்பு சட்டம் தொடங்கப்பட வேண்டும். அது எந்த கடவுளாக இருக்கலாம், ராமராக இருக்கலாம், அல்லது அவர்கள் மத நம்பிக்கையில் இருக்கிற கடவுளாக இருக்கலாம். ஆனால் கடவுளின் பெயரால் இந்திய அரசமைப்பு சட்டம் தொடங்கப்பட வேண்டும் என்று விவாதம் எழுந்த பொழுது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உரையாற்றினார். எல்லோரும் சொன்னார்கள் நாம் கடவுளின் நாமத்தை பின்பற்றி நடந்தால்தான் இந்த நாடு சுபிட்சமாக இருக்கும் என்று தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அவர் சொன்னார், இந்த நாடு மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற நாடு. நாம் இயற்றப்போகிற அரசமைப்பு சட்டம் மக்களை வழிநடத்துவதற்காக இயற்றப்பட போகிற அரசமைப்பு சட்டம். எனவே மக்களாகிய நாம் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்றுதான் தொடங்க வேண்டும் என்று சொன்னார். இன்னொன்றையும் சொன்னார்கள், சமஸ்கிருத வார்த்தையில் தான் நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுத வேண்டும் என்று சொன்னார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், அவர் ஒரு 2000 ஆண்டுகால முந்தைய வரலாற்றின் பண்பாட்டுகளை எல்லாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பதிவு செய்திருக்கிறார். மிகவும் அறிவு கூர்மையோடு அவர் சொன்னார், நான் ஆங்கிலத்தில் எழுததான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை முன்வந்தேன். நான் ஆங்கிலத்தில் எழுததான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை முன்வந்தேன். நான் ஆங்கிலத்தில் எழுதுகிறேன். நீங்கள் வேண்டுமானால் இந்தியில் மொழிபெயர்க்கிற பொழுது அதை இந்தியில் மொழிபெயர்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். இந்தி, இந்து, இந்தியா என்கிற 3 வரையறைக்குள் இந்தியாவை ஒடுக்க நினைக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆட்சியை செய்கிறார்கள் என்று எனக்கு முன்னே பேசிய தோழர் மைனர் அவர்கள் சொன்னார். இயேசு பெருமானை காவு வாங்கியவரின் பெயரால் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறார். அவர் இந்தியாவை காவு வாங்குபவர்களை உங்களிடத்திலே அடையாள கட்டி போயிருக்கிறார். எனவே எப்படிப்பட்ட இந்தியா வர வேண்டும், எப்படிப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது, சட்டங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் இந்தியாவின் முகப்புரை இப்படிதான் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் விரும்பினார். இந்தியாவின் முகப்புரைக்கு முன்னால் அறம் சார்ந்த அசோக சக்கரவர்த்தியின் முத்திரையான அசோக தூண் இருக்க வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் திட்டமிட்டு வைத்தார். ஏனென்று சொன்னால் நீதித்துறையில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் அறம் சார்ந்து இருக்க வேண்டும் என்று இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரைக்கு முன்னால் அறம் சார்ந்த அடையாளமாக அசோக சக்கரவர்த்தியின் சின்னத்தை பொறித்திருந்தார். சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி 22 ஓவியங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கின்றன. தொடர்களை இந்திய அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வரையப்பட்டிருக்கிற 22 ஓவியங்களும் இந்திய வரலாற்றின் பண்பாட்டை அடையாளப்படுத்துகிறது. எனவே இந்திய அரசமைப்பு சட்டம் இப்படி இயற்றப்பட்டது, இப்பொழுது பாதுகாக்கப்படுகிறதா அல்லது சிதைக்கப்படுகிறதா என்று சொன்னால் பாராளுமன்றம் புதிதாக கட்டப்பட்டது. நீங்கள் ஒரு வீடு கட்டினால் அந்த வீட்டினுடைய முகவரியை அல்லது அந்த வீடு எப்படி கட்டப்பட்டிருந்தது, எப்படி எங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது என்றுதானே வரலாற்றை சொல்லுவீர்கள். புதிய பாராளுமன்றம் கட்டப்பட்டது. இந்திய அரசமைப்பு சட்டம் அந்த அரசமைப்பு சட்ட பிரதிநிதிகளுக்கு கொடுக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாங்கினார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்ட புத்தகத்தில் 1976ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்ட சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு, நான் SQD என்று சொல்லுவேன், சாவரனிட்டி, எப்பொழுதுமே சொல்லுவேன் சாவரனிட்டி, சோசலிசம், செக்யூலரிசம், டெமோக்ராட்டிக் என்று இந்த சமதர்ம சமய சார்பற்ற வார்த்தையை நீக்கிவிட்டு தான் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் எப்படி இந்திய அரசமைப்பு சட்டை பாதுகாக்கிறார்கள் என்கிற கேள்வியை நீங்கள் முடிவாக்கி கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த பக்கம் நிற்கப் போகிறீர்கள் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் முதன்மை உரிமையாக அடிப்படை உரிமைகளில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்களே. இந்த முதன்மை உரிமையாக வைக்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமையை பேசியவர்கள் எல்லாம் துப்பாக்கி குண்டுகளால் காவு வாங்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்திய அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படுகிறதா என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டம் சமத்துவத்தை முன்மொழிகிறது, சகோதரத்துவத்தை முன்மொழிகிறது, சமய சார்பற்ற ஒரு அரசாக இருக்க வேண்டும் என்று முன்மொழிகிறது. ஆனால் இப்பொழுது ஒன்றிய அரசு ஒரு சமயத்தின் பால் இருக்கிறதே, இது இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். சிலியை ஆண்ட சால்வடார் அலண்டே சொல்லுவான், சொல் நீ யார் பக்கம், நீங்கள் சொல்லுங்கள் யார் பக்கம் நிற்கப் போகிறீர்கள், நீதியின் பக்கம் நிற்கப் போகிறீர்களா அல்லது அதர்மத்தின் பக்கம் நிற்கப் போகிறீர்களா, நியாயத்தின் பக்கம் நிற்கப் போகிறீர்களா அல்லது தர்மத்தின் பக்கம் நிற்கப் போகிறீர்களா, உண்மையின் பக்கம் நிற்கப் போகிறீர்களா அல்லது பொய்மையின் பக்கம் நிற்கப் போகிறீர்களா?
சமத்துவத்தின் பக்கம் நிற்கப் போகிறீர்களா? சமத்துவத்தை உடைக்கிற ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு இந்திய அரசமைப்பு சட்டத்தை வீழ்த்துகிறதே, வீழும் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறதே, அவர்கள் பக்கம் நிற்கப் போகிறீர்களா? ஏழைகளின் பக்கம் நிற்கப் போகிறீர்களா? கார்ப்பரேட்டுகளுக்கும் காவிகளுக்கும் உறுதுணையாக இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தின் பக்கம் நிற்கப் போகிறீர்களா? இதையெல்லாம் இந்திய அரசமைப்பு சட்டம் எல்லோரும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. சமத்துவ சமதர்ம சமூகத்தை நீங்கள் உருவாக்குவதற்காக ஒரு அரசு நிறுவப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. இது எல்லாம் நடக்கிறதா என்று யோசித்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் நடக்கவில்லை என்று சொன்னால் இந்திய அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு வழியை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் நடத்த வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற 2 இயக்கங்கள் இருக்கு. ஒன்று விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், அடுத்தது இடதுசாரிகள் இயக்கம். இந்த 2 இயக்கங்களுக்கு ஆதரவளியுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.